மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்லாம் கரெக்டாக வச்சியா நீ சொல்கிறது முதல்ல கரெக்டா? எடப்பாடி பழனிசாமி ஊழலற்றவர்னு சொல்லி அதிமுக சொன்னாவோ பாஜக சொன்னாவோ ரைட்டு ஓகே. எடப்பாடி பழனிசாமி ஊழலற்றவர் கரெக்டான ஆளுங்கிறது திமுகவா சொல்லணும்? அது எப்படிப்பா திமுக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேங்க, திமுக தான் சொல்லியிருக்கு. திமுகவோட அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஒரு அரசாணைக்கு பயந்து, நான் அந்த அரசாணையை பற்றியும் தெளிவாக பேசுகிறேன், இவங்க பயந்து போனது அந்த அரசாணை தான். அந்த அரசாணைக்கு பயந்து எடப்பாடியே நல்லவர்னு சொல்லிட்டாங்க. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. எவ்வளவோ வீடியோக்கள் இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன், எவ்வளவோ திமுக எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பெல்ட்டியை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட பெல்ட்டியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் KN நேரு தன்னோட ஊரில் என்ன பேசுகிறாருன்னா, எண்ணெய் குறி வைக்கிறது, எண்ணெய் குறி வச்சா திருச்சி வந்து கைப்பற்றிலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு. இந்த பக்கம் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன பேசுகிறாங்களா, இடி என்னை தொட்டுப்பார், என்னை தீண்டிப்பார், என்னை அடிச்சுப்பார், என்னை ஓங்கிப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. வீரவசனமா அங்க பேசுறது, இங்க சம்பந்தப்பட்டவர் பயந்துகிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு அரசாணை ஒன்று ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அந்த அரசாணைக்கு பயந்து திமுக அடிக்கிற அந்தல் பெல்ட்டியை இந்த வீடியோவில் தெளிவாளமா புட்டு வைப்போம். ஒன் பை ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நீங்கள் ஷாக் ஆனாலும் நான் சொல்கிற முழு ஸ்டோரியை கேளுங்க, இன்னும் உங்களுக்கு ஷாக் ஆயிரும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சராக மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்தாப்புல. 2 ஏரியாவில் இருக்கும்போது இந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறையா உறவினர் கொடுத்துட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நெடுஞ்சாலைத்துறையில் அந்த ரோடு போட்டு சம்மந்தப்பட்ட வழக்கிலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவக் கல்லூரி சம்மந்தப்பட்ட வழக்கிலையும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சு. இவர் மேலே குற்றச்சாட்டை திமுக தொடர்ச்சியாக சொன்னாங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொன்னாங்க. மொத்த திமுக ஈகோ சிஸ்டமும் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னமா சொல்லியிருக்காங்க, அவர் நல்லவருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அரசியலில் சகஜம் தானப்பா. அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அரசாங்க ரீதியாக நல்லவன் சொல்றது, அவங்களுக்கு வந்து துணை போகிறது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் கள்ள உறவு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது தானே. வெளியே அடிச்சுப்பாங்க, உள்ள சேர்ந்துப்பாங்க, இதெல்லாம் இருக்கிறது தானப்பா. நீயே வேலுமணி சம்மந்தப்பட்ட வழக்கில் நிறையா பேசியிருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அதோட மட்டும் கிடையாதுங்க. இது வேற மாதிரி ஒரு வழக்கு. இந்த சம்மந்தப்பட்ட வழக்கை ஆட்சிக்கு வந்து திமுக அரசு கிடப்பட போட்டுச்சு. எதிர்கட்சியாக இருக்கும்போது பெருசாக பேசுனாங்க. நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, இந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து மருத்துவக் கல்லூரியோட விதிமுறைகளை கம்ப்ளீட் பண்ணல, டெண்டரில் வந்து நிறைய அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த டெண்டர் கோர்றவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பெரிய தொகை இவங்களுக்குள்ள பரிமாறி இருக்கு அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. 11 மருத்துவக் கல்லூரியிலுமே ஊழல் நடந்திருக்கு. ஸோ இந்த ஊழலோட மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தும் போது யாருமே எதுவும் செய்யாத போது ஒருத்தர் ராஜசேகரன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறார். ஆக்சுவலாக அவரோட பெரியர் என்னவா இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்படியே நிலுவையிலே இருக்கு, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, மாநில அரசை நம்பி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை. மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஐ உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசாணை ஒன்று போட்டிருக்காங்க. இந்த அரசாணை வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சிபிஐ வந்து மாநில அரசு கிட்ட அனுமதி கேட்டால் மட்டும்தான் சிபிஐ அல்லது வேற எந்த புலனாய்வு அமைப்பாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் விசாரிக்க முடியும். இந்த அரசாணை காரணமாக தான் இந்த விசாரணை நடக்காமல் இருக்கு. இந்த அரசாணையை ரத்து செய்யுங்க. நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தோம், அதை எடுத்து முடுக்கி விட்டு சில வேலைகள் செஞ்சாலும் எந்த வேலையும் நடக்க மாட்டேது. நான் வேற ஒரு புலனாய்வு அமைப்பை நம்பி நான் போனாலும் இந்த அரசாணை காரணமா அந்த புலனாய்வு அமைப்பு இங்க உள்ள வராம இருக்கு. சோ நான் நீதிமன்றத்தில் என்ன கேட்கிறேன்னா, இதுல ஊழல் நடந்திருக்கு, இதுல முறைகேடு நடந்திருக்கு, இதை பத்தி விசாரிக்கணும், இதுல இருக்கக்கூடிய முறைகேடை வெளியே கொண்டு வரணும். அப்படின்னா இந்த குறுக்க இருக்கக்கூடிய அந்த அரசாணையை ரத்து செய்க, ரத்து செஞ்சு சிபிஐக்கு அல்லது வேற ஒரு புலனாய்வு அமைப்புக்கு எடப்பாடி சம்பந்தப்பட்ட வழக்கை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அப்ப தமிழ்நாடு அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தமிழ்நாடு அரசோட வாதத்தை கேட்கறாங்க. என்னப்பா இந்த மாதிரி புகார் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, சிபிஐ கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறாப்புல. சார் அவர் மேலே ஊழலே கிடையாது சார், அவர் நல்லவர், அவர் நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்ல, நாங்கள் வந்து விசாரித்தோம், முகாந்திரமே இல்லை, அதனால நடவடிக்கை எடுக்கல, அவர் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கவே படல, அதில் ஒன்றும் விஷயமே கிடையாது சார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசோட தலைமை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை சொல்லியிருக்காருங்க. எதுக்கு? அந்த அரசாணை ஒரு வேளை நீதிமன்றம் ரத்துக்கிட்டு பண்ணிடுச்சுன்னா நிறையா சிபிஐ, நிறையா அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வந்துடும், உள்ளே வந்து ஏகப்பட்ட வழக்குகளை பதிவு செஞ்சுருவாங்க. அந்த அரசாணை காரணமாக தான் பாதி விஷயத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அரசாணைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா, 2023 போடப்பட்ட அந்த அரசாணைக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா எடப்பாடி கூட நல்லவர்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலர் அப்படி தூக்கி விட்டு திமுக நீதிமன்றத்திலேருந்து நடந்து வந்திருக்குங்க. இதான் யதார்த்தமானது. என்ன தம்பி அந்த அரசாணை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடி என்ன பண்ணலாம்னா சிபிஐ
நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு வழக்குனா அவங்க எடுத்து விசாரிக்கலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 2023 என்ன பண்ணாங்கன்னா சிபிஐ வந்து விசாரிக்கணும்னா எங்களோட அனுமதி இல்லாமல் சிபிஐ அல்லது மத்திய புலனாய்வு எந்த ஒரு அமைப்பு விசாரிக்கணும்னாலும் எங்களோட அனுமதி இல்லாமல் எந்த வழக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த அரசாணை. அதாவது முன்னாடி சுதந்திரம் கொடுத்தோம்ல, அந்த சுதந்திரத்தை ரத்து செஞ்சு தான் அந்த அரசாணை 2023 போட்டிருக்காங்க. அந்த அரசாணை ரத்து செய்ய சொல்லி போகும்போது இப்போ என்ன பண்ணுவாங்க, கே நேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யல. தமிழ்நாடு அரசோட காவலர்களுக்கு கடிதம் தான் எழுதுறாங்க, டிஜிபிக்கு கடிதம் தான் எழுதுறாங்க. ஏன்னா டிஜிபி வழக்கு பதிவு செஞ்சால் மட்டும்தான் அந்த வழக்குக்குள்ள அமலாக்கத்துறை வர முடியும். முன்னாடி இந்த அரசாணை இல்லைன்னா அமலாக்கத்துறை இத்தரவா வழக்கு பதிவு செஞ்சிருக்க முடியும். இந்த அரசாணை இருக்குதுனால அமலாக்கத்துறையால் நேரடியாக வர முடியல. இது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த கரூர் விஷயத்தில் சிபிஐக்கு வந்து நம்ம வந்து ஒன்று தமிழ்நாடு அரசு தான் சிபிஐக்கு மாற்றணும், இல்லைனா நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு தான் நம்ம சிபிஐக்கு மாற்ற முடியும். இந்த அஜித்குமார் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த வழக்கை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு தான் சிபிஐக்கு மாற்றிருக்கு. ஸோ சிபிஐக்கு மாற்றம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு செய்ய முடியும், இல்லைனா நீதிமன்றம் போய் நம்ம செஞ்சுக்கணும். நேரடியாக அமலாக்கத்துறையோ சிபிஐயோ அந்த வழக்குள்ள உள்ள வர முடியாது. வந்தாங்கன்னா இவங்க வண்டவாளம் தண்டவாளம் அத்தனையும் தெரிஞ்சு போயிடும்ல. ஸோ ஆம்ஸ்டாங் வழக்கில் இவங்க சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்னி திருட்டு விஷயத்தில் நம்ம சிபிஐக்கு மாற்ற சொல்கிறோம், மாற்ற மாட்டுறாங்க. நீதிமன்றம் போய் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறது அந்த அரசாணை. அந்த அரசாணை ரத்து செய்ய சொல்லணும்னா நான் எடப்பாடி கூட நல்லவன் சொல்லுவேனே தவிர அந்த அரசாணை ரத்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவுக்கு திமுக வந்திருக்கு. இப்போது ஒரு மாதிரி அந்த வழக்கறிஞர் ஷாக் ஆகிட்டார். அரசாணை ரத்து செய்ய சொன்னால் எடப்பாடியே நல்லவர்னு பேசிட்டு இருக்கீங்களையா, நீங்கள் தான் திமுக, நீங்கள் தானே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பெருசாக பேசுனீங்க அப்படிங்கிறப்போ ஷாக் ஆகிட்டாரு. அப்போ நீதிமன்றத்தில் அதிருப்தியை தெரிவிக்கிறார். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வழக்கில் முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசு முடிவுக்கு வந்துச்சுன்னா அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்படுத்தலாமா கூடாதா? இதை பற்றி முன்னாடி விசாரிக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற வழக்காக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற வழக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து சொல்லுங்கள், அது அடிப்படையில் நம்ம அடுத்த முடிவு எடுப்போம்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. முடிச்சு வைக்கல, தள்ளி வச்சிருக்காங்க. அதே நேரம் இந்த அமலாக்கத்துறை வந்து கடிதம் எழுதியிருக்கு, தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்யாமல் அப்படியே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. கே நேருக்கு எதிராக 2 விஷயத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. மணல் குவாரி சம்பந்தப்பட்ட ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. 3 கடிதம் எழுதியிருக்காங்க. 3 விஷயத்திலுமே தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்காம, அந்த ஊழல் முறைகேட்டை விசாரிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தினா தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செஞ்சு தான் ஆகணும். தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செஞ்சுச்சுன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த வேலையை பண்ணிச்சுன்னா அதே நேரத்தில் இடி, வருமான வரித்துறை, அதே நேரத்தில் சிபிஐ இவங்களாம் உள்ள வந்துருவாங்க. இந்த வேலையை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சில பேர் வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு அரசாணையை வச்சு அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, எங்கள் மேலே எந்த பிரச்சனையும் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த அரசாணையை உடைக்கிறதுக்கு எல்லாருக்குமான முயற்சியை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசாணைக்கு ஒரு பிரச்சனைனா எடப்பாடியும் நல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டால் கே நேரு அவர்கள் மேலே 2 வழக்கு பதிவு செய்யப்படும் அமலாக்கத்துறை சார்பாக. ஜெகத் ரட்சகன் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்ய ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஏவா மேலு அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு பக்கம் துரைமுருகன் அவரோட பையன் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. கிட்னி முறைகேடு பண்ணார்ல ஒரு எம்எல்ஏ, அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையும் புகாரை வந்து அமலாக்கத்துறை எடுத்து கூட விசாரிக்கலாம். இது சிபிஐ எடுத்து கூட விசாரிக்கலாம். இந்த மாதிரி வழக்கூட தன்மைக்கேற்ப இந்த ஒரு அரசாணையை வச்சு தமிழ்நாடு அரசு பண்ணுற அத்தனை தப்புகளையுமே தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அரசாணையை உடைக்கிறதுக்கு சண்டை நடந்தால் நான் முன்னாடி சொன்னபடி என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த வார்த்தையை நான் 10 தடவை சொல்லியிருப்பேன். எடப்பாடி பழனிசாமி நல்லவர் கூட சொல்லிட்டு போவேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு திமுக போயிருக்குங்க. இதைத்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுக எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு சார்ந்த செய்திகளையும் தெளிவாக பார்க்க போகிறோம் இனிமேல். ஏன்னா இது ரொம்ப அவசியமாக இருக்குது. யாருமே பேச மாட்டுறாங்க, நம்மளாவது எடுத்து பேசுவோம். 10 பேருக்கு போய் சேர்ந்தாலும் போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.